அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தினந்தோறும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை குறையும். மற்ற பழங்களை விட செவ்வாழையில் குறைவான கலோரி தான் இருக்குது, ஆனால் அதிகமான நார்ச்சத்து காணப்படுது. இந்த பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் இது தடுக்குது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுனால சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் 75% நீர்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட் அது இருக்கிறதுனால சருமத்துக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது. அடிக்கடி செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள், துளைகள் இதெல்லாம் சரியாயிரும். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, சி இது எல்லாமே இரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்குது. இரத்த சோகை நோய் உள்ளவங்க தினமும் 2 அல்லது 3 செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா அவங்களுடைய சிவப்பு இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த பழத்தை தேங்காய் எள் அல்லது பாதாம் எண்ணெயோட கலந்து தலையில் தேய்ச்சிட்டு வந்தோன்னா தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு நீங்குவதோட அதில் இருக்கக்கூடிய வறட்சியும் குறையுது. மலச்சிக்கலை போக்குறதுல செவ்வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. நாள்பட்ட மலச்சிக்கல், மூலம் இது எல்லாத்தையுமே குணப்படுத்த உதவுது. தினமும் மதிய வேளையில் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால செரிமான சக்தியை மேம்படுது. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிடுறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் உதவியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இது ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நிக்கோடின் உட்கொள்வதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்ட நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் உதவி செய்யுது. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.